Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது Cbse syllabus 11th Accountancy chapter 18 Rectification of Error தான் நம்ம பார்க்க போறது. So Rectification of Errorல first ஒரு introduction பார்த்துட்டு அடுத்து அதோட டாபிக்ஸ் நம்ம one by one போயிரலாம். So far நீங்க ஒண்ணு நம்ம சேனல் subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. அப்புறம் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So நம்ம சேனல்ல introduction to accounting ல இருந்து bill of exchange மட்டும் நம்ம எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்று செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாப்டர் வைஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட புக் பேக்கில் இருக்கிற சம்ஸுமே நம்ம சால்வ் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோஸு. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் புது சாப்டருக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், பட் கொஞ்சம் ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் அப்படின்றது நம்ம போடுற என்ட்ரியில், அதாவது ஜேர்னல்லேருந்து லெட்ஜர்லேருந்து நம்ம போடுற என்ட்ரி வந்து ஏதோ இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்கை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எரரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல நம்ம எரர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் காட்டும், சில டைம் ட்ரையல் பேலன்ஸில் காட்டாது. ஸோ இன்கேஸ் அப்பியர் ஆச்சு, ட்ரையல் பேலன்ஸில் வந்து எரர் வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ரெக்டிஃபிகேஷனு 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் எரர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும். எரர் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எரர் வந்து கண்டுபிடிச்சோன்னா அப்போ எப்படி நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறது. ஸோ பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நம்ம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் இருக்க டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் இஸ் a statement of debit and credit of ledger accounts. It's prepared to check the arithmetical accuracy of book of accounts. The total debit balance of a trial balance should be equal to its total of credit balance. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ட்ரையல் பேலன்ஸில் பார்க்கும்போது இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது என்ன, டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஃப் லெட்ஜர். ஸோ லெட்ஜர் பேலன்ஸில் இருக்கிறது தான் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் நம்ம போட்டு டோட்டல் நம்ம பண்ணுறது. ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா நம்ம புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, அர்த்தமேட்டிக்கல் அக்யூரஸியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ இப்போ டோட்டல் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நம்ம போட்டிருக்கிற என்ட்ரி, நம்ம போட்டிருக்க டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக 2 பக்கமும் அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிட்டே வந்துடும். பிகாஸ் நம்மளோட ரூல்ஸ் என்ன, நம்ம எதெல்லாம் டெபிட் பண்ணுறோமோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம கிரெடிட் பண்ணியே ஆகணும். அப்போது நீங்கள் எதெல்லாம் டெபிட் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ தட் பேலன்ஸ் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆகிட்டே தான் வரும். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் தட் இன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக டெபிட் கொடுத்துருந்தோம்னா ஆப்வியஸாக க்ரெடிட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதோட பிரின்சிபல் என்ன, ஃபார் எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் credit of equal amount and vice versa. However, a matched trial balance is not a conclusive proof of a complete correction of book of accounts. ஸோ நம்ம பண்ணுற ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ மீனிங், அது வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்றது கிடையாது. ரெண்டுமே இருக்குது. ஒன்று வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் வந்து நம்ம எரர்ஸ் வந்து எங்கேயோ மேட்ச் ஆகி அதுவே டோட்டல் வந்து மேட்ச் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ மேட்ச் ஆன எல்லா ட்ரையல் பேலன்ஸுமே நம்ம கரெக்டாக தான் என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஈவன் வென் தி ட்ரையல் பேலன்ஸ் மேட்சஸ் சம் எரர்ஸ் மே ஸ்டில் ரிமைன்ஸ் இன் தி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், non-recording of credit purchase in the purchase book will not affect the agreement of trial balance because both the debit as well as credit aspect of a purchase transactions are not recorded in the book அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் போயிட்டோம், எதில் பர்ச்சேஸ் புக்கில், அதாவது சப்சிடரி புக்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அது டெபிட் அண்ட் கிரெடிட் 2 என்ட்ரிஸும் இருக்குது. அது ரெண்டுமே என்ன இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணாமே போயிருப்போம். அப்போ கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸில் அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு என்ட்ரியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற என்ட்ரிஸ்க்கெல்லாம் நம்ம கரெக்டாக டெபிட் அண்ட் கரெக்டாக கிரெடிட் போட்டிருப்போம். ஸோ அப்போ ஆப்வியஸாக ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆயிரும். இன்கேஸ் என்ட்ரிஸ் ஏதாவது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அப்போது நம்மளால் ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் மொத்தம் 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, 4 எரர்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், நெக்ஸ்ட்டு காம்பன்சேட்டிங் எரர். ஸோ இது நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒமிஷனை பார்த்துடலாம். ஸோ ஒமிஷனில் பார்த்திங்கன்னா a transaction if completely or partially omitted from being recorded in the book of accounts is categorized as a error of omission. ஸோ நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனை ஃபுல்லாவா இல்லை ஆஃப் டிரான்சாக்ஷனை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து அது என்னன்னு சொல்லுவாங்க, எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்துடலாம். Error of complete omission arises if a transaction is not recorded in the book of accounts or transactions recorded in the general journal is not posted in the ledger. Such errors do not affect the trial balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம டிரான்சாக்ஷன் ஒமிட் பண்ணிட்டோம்னா, அதாவது ஜேர்னல்லே நம்ம போஸ்ட் பண்ணலன்னா அப்போ ஆப்வியஸாக லெட்ஜர்லேயும் அது போஸ்ட் ஆகிருக்காது. அப்போ அது என்ன ஆகும், ட்ரையல் பேலன்ஸில் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. டெபிட்டும் நம்ம போடல, கிரெடிட்டும் போடல, அப்போ கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸில் அங்கே மேட்ச் ஆகாது. அதனால இட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட்ஸ் தி ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட். ஸோ ஒரு பர்சன்ட்டு நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணல, இங்கே பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலன்னா அப்போ அந்த என்ட்ரி, அதாவது கம்ப்ளீட்டாக டெபிட்டட் கிரெடிட் ரெண்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னா அப்போ நம்மளால் ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம சேல்ஸ் புக்லேயும் நம்ம என்ட்ரி பண்ணலன்னா அப்பயும் நமக்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஸோ போஸ்டட் அப்படின்றது என்ன, லெட்ஜரில் நம்ம அப்பியர் பண்ணல அப்படின்னா, அதாவது ஜேர்னல் நம்ம போட்டிருக்கோம் பட் ஸ்டில் லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த எரர் ஆஃப் ஒமிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு எரர் ஆஃப் பார்ஷியலி ஒமிஷன் is an error where a part of a transactions and not the complete transaction is omitted to be recorded. Such errors result in the trial balance is not agreeing. For example, so examples கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ பார்ஷியலி ஒமிஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு பார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம விட்டுறது. அதாவது டெபிட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா கிரெடிட் பார்ட்டை மறந்துடுறது, இல்லை கிரெடிட் பார்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் டெபிட் பார்ட்டை நம்ம மறந்துடுறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்ஷியலி ஒமிஷன். ஸோ கம்ப்ளீட் ஒமிஷனாக ஃபுல் டிரான்சாக்ஷனுமே நம்ம அவாய்ட் பண்ணுறது. இது வந்து ஏதாவது ஒரு டெபிட்டோ இல்லை கிரெடிட்டோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை நம்ம விட்டுட்டோம்னா அது பார்ஷியலி ஒமிஷன். நெக்ஸ்ட் ஒமிஷன் இஸ் கேரிங் ஃபார்வர்ட் தி டோட்டல் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர். ஸோ டோட்டல் வந்து நம்ம ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம காப்பி பண்ணும்போது அப்போ ஏதாவது நம்பர் வந்து மாற்றி போட்டிருந்தோம்னா அதுவுமே பார்ஷியல் ஒமிஷன் தான். ஸோ இது எல்லாமே வந்து மேனுவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஸோ பிகினிங்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா மேனுவலாக ஒவ்வொரு ஜேர்னலாக எழுதி அப்புறம் லெட்ஜர் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த எரர் நடக்க சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரைஸ் ஆனாலும் சம்டைம்ஸ் நம்ம மேனுவலாக டோட்டல் அமௌண்ட் வந்து டைப் பண்ணும்போது எரர் வந்து அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒமிஷன் டு தி பேலன்ஸ் இன் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஏதாவது பேலன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது எரர் வந்து அக்கர் ஆகலாம். அகெயின் இது வந்து மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நடக்கிற எரர். ஸோ எரர் ஆஃப் ஒமிஷன் இருக்கிற 2 டைப் பார்த்தோம், ஒன்று கம்ப்ளீட் அண்ட் பார்ஷியல். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு எரர் ஆஃப் கமிஷன். ஸோ எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்றதுங்க என்ன, ஸோ எரர் ஆஃப் கமிஷன்ஸ் ஆர் those errors which arises to wrong recording, wrong posting, wrong carrying forward, wrong casting of subsidiary books, wrong balancing etc. ஸோ நமக்கு கரெக்டாக என்ட்ரி போடாதது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக போஸ்டிங். ரெக்கார்டிங்கிறது ஜேர்னலு, போஸ்டிங்கிறது லெட்ஜர். ஸோ ஜேர்னல் நம்ம ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணலன்னா போஸ்டிங்கும் நமக்கு தப்பாக தான் இருக்கும். ஸோ போஸ்டிங் தப்பாக இருந்துச்சுன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதும் தப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்சிடரி புக்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதுவுமே நமக்கு எரர் ஆகும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு அதுலேயும் எரர் காட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக மேனுவலாக பண்ணுறது தான். பட் ஸ்டில் கம்ப்யூட்டரைஸ்டாக நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம மேனுவலாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எரர் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து எரர் ஆஃப் ரெக்கார்டிங். This type arises when any transaction is incompletely recorded in the book of original entry. So original entryன்றது என்னது, நமக்கு journal தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் என்ட்ரியில் ஒழுங்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணலன்னா it does not affect the trial balance. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, கம்ப்ளீட்
கம்ப்ளீட் ஒமிஷனில் பார்த்தோம்ல, ஸோ நம்ம கரெக்டாக நம்ம ஜேர்னல் போடல அப்படின்னா நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் அது டிஃப்ரென்ஸ் நமக்கு காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், goods of 5,000 purchased on credit from Mohan are recorded in the purchase book as 50,000. அப்போ என்ன இருக்குது, ஆக்சுவலாக அதோட பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 5,000 தான், பட் நம்ம எவ்வளோன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் 50,000. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு சேஞ்சஸ் தெரியாது. ஸோ அமௌண்ட்டில் நம்ம ஏதாவது எரர் மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு அது தெரியாது. பிகாஸ் அமௌண்ட் வந்து எப்போ நமக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியும்னா, நம்ம யார் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பர்சன்ட்ருந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ சம்வேர் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அன்டில் மட்டும் இது நமக்கு தெரியாது. புரிஞ்சிச்சா? அடுத்தது எரர் ஆஃப் காஸ்டிங். ஸோ எரர் ஆஃப் காஸ்டிங் என்ன? This error arises when a mistake is committed in total. ஸோ டோட்டல் பண்ணும்போது நம்ம ஏதாவது எரர் பண்ணியிருந்தோம்னா அது கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் புக் ஆக்சுவலாக வந்து டோட்டல் வந்து 10,000. இன்ஸ்டெட் ஆஃப் 1 lakhக்கு பதிலாக 10,000 அப்படின்னு நம்ம போட்டோம்னா அது நமக்கு கண்டிப்பாக எரர் வந்து தெரியாது. ஸோ நம்ம திருப்பி டோட்டல் எல்லாம் செக் பண்ணும் போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்மளோட டோட்டல் மிஸ்டேக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு எரர் இன் கேரிங் ஃபார்வர்ட். ஸோ எரர் இன் கேரிங் ஃபார்வர்ட்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டோட்டல் நம்பர் போடும் போது கண்டிப்பாக அங்கே மிஸ்டேக் நம்பர் அக்கர் ஆகும். திஸ் எரர் அரைசஸ் when a mistake is committed in carrying forward a total of one page to the next page. This occurs the effect of trial balance அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துல ஒரு பேஜில் கரெக்டாக நம்ம டோட்டல் பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட் பேஜில் நம்ம டோட்டல் மாற்றி போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக இது ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும், அதாவது ட்ரையல் பேலன்ஸில் அஃபெக்ட் ஆகும். டோட்டல் பர்ச்சேஸ் புக் இஸ் கேரி ஃபார்வர்ட் ஆஸ் 10,000 இன்ஸ்டெட் ஆஃப் 1,000. ஸோ 1,000க்கு பதிலாக 10,000 போட்டால் கண்டிப்பாக நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் அது டிஃப்ரென்ஸ் காட்டும். நெக்ஸ்ட்டு எரர் ஆஃப் போஸ்டிங். This error arises when the transaction recorded in the book of original entry it's incompletely transferred or posted in the ledger account. So example பார்த்தீங்கன்னா, posting total of sales book in the purchase account instead of sales account. ஸோ டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக்கு நம்ம எங்கே போஸ்ட் பண்ணணும்? போஸ்டிங் மீன்ஸ் லெஜரில் எங்கே போடணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போடணும். பட் அதுக்கு பதிலாக நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம்னா ஸோ அது எரர் ஆஃப் போஸ்டிங். புரிஞ்சிச்சா? போஸ்டிங்ன்றது லெஜரில் நம்ம போடும் போது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்போது நடக்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, போஸ்டிங் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் ருபீஸ் வந்து 10,505 ஆஸ் 10,500 இன் தி சேல்ஸ் புக். ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதுவுமே எரர் ஆஃப், ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எரர் ஆஃப் போஸ்டிங். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ அடுத்தது எரர் ஆஃப் பிரின்சிபல். when a transaction is recorded in the contravention of accounting principle it is known as error of principle. Such error do not affect the trial balance as amount are recorded on the correct side but in the wrong account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ். ட்ரீட்டிங் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் ஆஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எவ்ரி மந்த் அண்ட் எவ்ரி இயர் நமக்கு அக்கர் ஆகிற எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த மாதிரி நடக்கிறது தான். ஸோ ஒரு வருஷத்தில் நடக்கலாம், இல்லை 3 வருஷம் கழித்து நடக்கலாம், இல்லை 5 வருஷத்தில் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை வந்து பில்டிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது சேலரி நம்ம பே பண்ணுறது, வேஜஸ் நம்ம பே பண்ணுறது, நெக்ஸ்ட் இபி பில் நம்ம பே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி மந்த் நமக்கு நடக்கிறது தான் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை கேபிட்டல் எக்ஸ்பென்சஸை ட்ரீட் பண்ணோம்னா அதுவுமே பார்த்திங்கன்னா எரர் ஆஃப் பிரின்சிபல். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மிஷினரி இஸ் டெபிட்டட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் மிஷின் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அதுக்காக இந்த மிஷினரிக்காக நம்ம ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, மிஷினரி அக்கௌண்ட்டில் போட முடியாது. இது வந்து நம்ம ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக தான் நம்ம ட்ரீட் பண்ணோம், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ட்ரீட்டிங் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். ஸோ வைஸ் வர்ஸா. ஸோ இங்கே மேலே என்ன பார்த்தோம், ரெவென்யூ எக்ஸ்பென்சஸை கேபிட்டல் எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணாங்க. இங்கே வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸை ரெவென்யூ எக்ஸ்பென்சஸாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கமிஷன் பெய்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் இஸ் டெபிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லேண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு லேண்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம கமிஷன் பே பண்ணியிருக்கோம்.
ஸோ அது என்ன பண்ணிட்டாங்க, இட்ஸ் டெபிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம், அது கமிஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் பண்ணிட்டோம். எதுக்கு பதிலாக லேண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக அது கமிஷன் அக்கௌண்ட்டில் அவங்க டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் wrongly recorded in the purchase book instead of journal proper. ஸோ நம்ம ஒரு மிஷினரி ஒரு ஃபர்னிச்சர் அசட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக நம்ம ஜேர்னல் ப்ராப்பரில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அது நம்ம போய் பர்ச்சேஸ் புக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ பர்ச்சேஸ் புக்கில் நம்ம என்னென்ன க்ரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணமோ அதை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது அசட் தவிர்த்து மற்ற கூட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல அது எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணது இல்லை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணது அசட் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே ஜேர்னல் ப்ராப்பரில் தான் நம்ம மென்ஷன் ஆகணும். இட் மீன்ஸ் தி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ராங்லி டெபிட்டட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஹேஸ் பீன் ட்ரீட்டட் ஆஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தட் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ ஒரு கூட்ஸை வாங்கியிருக்கோன்ற மாதிரி நம்ம அதை ட்ரீட் பண்ணிட்டோம். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பன்சேட்டிங் எரர். ஸோ காம்பன்சேட்டிங் என்ன, அந்த வேர்டில் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஏதோ எரர் அக்கர் பண்ணியிருக்கோம் அதுவே வந்து மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்றது தான். காம்பன்சேட்டிங் எரர்ஸ் ஆர் தோஸ் எரர்ஸ் இன் விச் எஃபெக்ட் ஆஃப் ஒன் எரர் இஸ் nullify by the effect of other error. ஸோ 2 இடத்துல நம்ம எரர் அக்கர் பண்ணியிருக்கோம் இல்லை 3 இடத்துல நம்ம எரர் அக்கர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எரர் அது ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகி நமக்கு டோட்டல் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷாம் அக்கௌண்ட் வாஸ் டெபிட்டட் வித் 100 rupees இன்ஸ்டெட் ஆஃப் 1000. ஸோ 1000க்கு பதிலாக 100ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி while ராம் பிரகாஷ் அக்கௌண்ட் வாஸ் டெபிட்டட் வித் 1000 இன்ஸ்டெட் ஆஃப் 100. ஸோ 100க்கு பதிலாக 1000 rupees நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன இருக்கும், இந்த இடத்துல ஆக்சுவலாக 1000 rupees நம்ம போட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல 100 rupees நம்ம போட்டிருக்கணும். அப்போ இது ரெண்டுமே ஆக்சுவலாக மேட்ச் ஆயிரும். ஏன்னா அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கலாக ரெண்டுமே டேலி ஆயிரும். Thus the sham account which was debited by 900 less was compensated by the another error in the Ram Prakash account whose account was debited in excess of 900. ஸோ இந்த காம்பன்சேட்டிங் எரர் என்ன ஆகும், ட்ரையல் பேலன்ஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் அப்பியர் ஆகாது. ஸோ such errors are remain in spite of the fact that the trial balance matches. ஸோ இது என்ன, இந்த எரர்லாம் அக்கறை ஆச்சு அப்படின்னா நமக்கு ட்ரையல் பேலன்ஸில் காட்ட முடியாது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. எரர் அஃபெக்ட்ஸ் தி ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ஒன் சைடட் எரர். ஸோ எரர் வந்து ட்ரையல் பேலன்ஸில் என்னவாக இருக்கும், ஒரு சைடில் வந்து எரர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரர் நாட் அஃபெக்டிங் தி ட்ரையல் பேலன்ஸ் ஆர் டூ சைடட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம எரர் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ட்ரையல் பேலன்ஸில் அஃபெக்டே ஆகலைன்னா 2 சைடுமே நம்ம எரர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரர் அஃபெக்டிங் தி ட்ரையல் பேலன்ஸ் ஆர் ஒன் சைடட் எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் தோஸ் எரர்ஸ் which affects only one account, thus trial balance does not match. So for example, total of purchase book is posted to purchase account but purchase of 50,000 is not posted to Rahul account. Only one sided error occurs in the following cases. ஸோ இந்த மாதிரி எரர் வந்து எப்போல்லாம் வந்து அப்பியர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி இன் தி லெட்ஜர், போஸ்டிங் அ ஜேர்னல் என்ட்ரி ஆன் தி ராங் சைட் ஆஃப் தி அக்கவுண்ட், wrong totaling of subsidiary books, posting a correct amount in one account and wrong amount in the other account, wrong totaling or balancing of a ledger account, omitting to post the total of subsidiary books, error in carry forward, omission in writing the balance of an account in trial balance, recording a balance in the wrong column of trial balance, wrong totaling of trial balance. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் சைடட் எரருக்கு கொடுத்துருக்கிற ரீசன்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸு. ஸோ இந்த மாதிரி கூட நடக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன் சைடட் எரர். ஸோ ஒன் சைடட் எரர் அக்கர் ஆகிற சான்சஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எரர் நாட் அஃபெக்டிங் தி ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதாவது 2 சைடுமே எரர் அக்கர் ஆச்சுன்னா அப்போ என்னென்ன கேசஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஆஃப் பிரின்சிபல். So error of principle na error which arises due to incomplete application of principle of accounting. Suppose on purchase of typewriter or printer, office expenses account is debited. So trial balance still matches. So purchase of
டைப்ரைட்டர் ஆர் பிரிண்டர் இது வந்து நமக்கு அசெட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அசெட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பன்சேட்டிங் எரர். இஃப் தி எஃபெக்ட் ஆஃப் ஒன் எரர் இஸ் cancelled by effecting of the other error or errors, the trial balance still matches. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல காம்பன்சேட்டிங் எரர்ன்றது ரெண்டு இடத்துலையுமே நம்ம காம்பன்சேட் பண்ணியிருக்கோம். எரர் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அது ரெண்டு சைடுமே காம்பன்சேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டில் ட்ரையல் பேலன்ஸை மேட்ச் பண்ணும். அதில் ட்ரையல் பேலன்ஸில் எந்த சேஞ்சஸும் நமக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட்டு எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட் ஒமிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். Posting correct amount on correct side but in wrong account, recording wrong amount in the book of original entry but the recorded amount correctly debited and credited, the recording both aspects of transaction twice in the books of account. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் ட்ரையல் பேலன்ஸில் அஃபெக்ட் ஆகாது. புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்தோம். ஸோ காம்பன்சேட்டிங் எரரில் ரெண்டு பார்த்தோம், ஒன் சைடட் எரர் பார்த்தோம், இன்னொன்று டூ சைடட் எரர் பார்த்தோம். ஸோ இது நீங்கள் படித்து பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்ன எரர் கொடுத்தாங்கன்றது இங்கே ஓவராக ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர். ஸோ இது ஓவர் வியூவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம பார்த்தது. ஸோ இது நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம ஸ்டெப் 2 லொக்கேட் தி எரர் ஆர் டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ எப்படிலாம் நம்ம வந்து எரரை வந்து டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டிஃப்ரென்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ் ஹவெவர் மைனர் இட் மே பி must be located and rectify. The following steps are used in locating the errors. ஸோ இது ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால் எரர் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா 2 column ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ஷுட் பி டோட்டல் அகெயின். ஸோ ரெண்டு சைடு இருக்க ட்ரையல் பேலன்ஸ் டோட்டல்ஸை நம்ம திருப்பி செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், a list of sundry debtors and sundry creditors should be checked to find out whether all the balance of debtors and creditors has been correctly written in the trial balance or not. ஸோ எல்லாத்தோட டெட்டாஸ் கிரெடிட்டாஸோட டோட்டல் அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்தது வந்து it should be checked that the balance of every account including cash and bank balance has been written in the correct columns. ஸோ பேங்க்கு, கேஷ் அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே நம்ம கரெக்டான காலமில் தான் ஃபில் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக நம்ம டெபிட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, if the error remains undetected, try to locate the error by trial and error technique such as finding an account showing a balance equal to the difference of trial balance. ஸோ இது வந்து ஃபோர்த்து ஸ்டெப். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப், லெஜர் அக்கௌண்ட் ஷுட் பி பேலன்ஸ்ட் அகெயின். ஸோ எல்லா அக்கௌண்ட்டுமே, ஸோ லெஜரில் இருக்க எல்லா அக்கௌண்ட்டுமே திருப்பி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேஸ்டிங் ஃபார்வர்டிங் ஆஃப் சப்சிடரி புக் ஷுட் பி செக்ட் அகெயின். ஸோ கேஸ்டிங்ன்றது என்ன, டோட்டல் பண்ணது, கேரி ஃபார்வர்ட் பண்ணது, அது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும். இஃப் தி டிஃப்ரென்ஸ் இஸ் பிக், ஸோ ஒன்றுமா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் இன் தி வேரியஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கம்பேர்ட் வித் த கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் இன் அ ப்ரீவியஸ் பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செவன்த் ஸ்டெப். ஸோ எயித்து பாயிண்ட் என்ன, போஸ்டிங் ஆஃப் அமௌண்ட் ஈக்குவல் டு half ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஷுட் பி செக்ட். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது டிஃப்ரென்ஸு, ஸோ அதில் வந்து half தி அமௌண்ட் எங்கேயா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்றது செக் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 10,000 rupees நமக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா இந்த 10,000ல் பாதினா 5,000. ஸோ இந்த 5,000ல் எங்கேயா நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம போடும் போது 10,000னா 10,000லேயே தான் அமௌண்ட்டை நம்ம செக் பண்ணுவோம், அப்படி கிடையாது. இதில் பாதி எங்கேயோ மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோமா. அப்போ போஸ்டிங் ஆஃப் அமௌண்ட் ஈக்குவல் டு half ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஷுட் பி செக். இட் இஸ் பாசிபிள் that an amount has not been posted or has been posted on the wrong side. If the posting is made on the wrong side, the difference will be double of the amount of transaction. In case நம்ம தப்பாக போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, தப்பான இடத்துல நம்ம அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம்னா அப்போது ஆக்சுவல் அமௌண்ட்டை விட டபுள் தி அமௌண்ட்டாக அது டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ நைன்த் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, if there is still a difference in trial balance, a complete checking will be necessary. The posting of all transactions including the opening entry should be checked. ஸோ ஒன்றுமா நமக்கு எரர் காட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோமா, கரெக்டான ஜேர்னல் தான் போட்டிருக்கோமா, அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும்
நம்ம செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஒமிட் பண்ணியிருக்கோம், ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல் பண்ணியிருக்கோம், எரர் ஆஃப் கமிஷன் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் காம்பன்சேட்டிங் எரர்ஸும் பார்த்தோம்ல, ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம், ரெண்டு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அது ரெண்டுமே டேலி ஆயிரும். ஸோ அதாவது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி காம்பன்சேட்டிங் எரர்ஸ் எல்லாமே நம்ம எப்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஜேர்னல்லேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஸ்டில் நமக்கு இது எல்லாமே எல்லா அக்கௌண்ட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு எரர் காட்டுது அப்படின்னா, ஸோ ஆப்வியஸாக சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து சப்சிடரி புக்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு ஒரு ஜேர்னல் போடணும். ஜேர்னல் போட்டோம்னா ட்ரையல் பேலன்ஸ் இருக்க டோட்டல் எங்கே வந்துடும், ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே வந்துடும், சப்சிடரி புக்ஸில் வந்துடும். ஸோ வென்எவர் எனி சைட் எரர் இஸ் டிடெக்டட், ஸோ ஏதாவது எரர் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சப்சிடரி புக்லேருந்து நம்ம என்ட்ரி போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் டு லொக்கேட்டிங் தி எரர்ஸ் ஆர் டிடெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் 4 டைப் பார்த்தோம். எரர் ஆஃப் ஒமிஷன், எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் பிரின்சிபல், காம்பன்சேட்டிங் எரர். அதில் ஸ்டெப்ஸ் நம்ம வந்து 1 by 1 நம்ம பார்த்தோம். ஸோ மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.